நம்ம தமிழ்நாட்டில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள், மாணவியர்கள் அவங்க எல்லாருக்குமே 12வது படிச்சு முடிக்கிற வரைக்கும் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 15,000 வரைக்கும் அதிகபட்சம் ஒவ்வொரு மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாருக்குமே உதவித்தொகையாகவும், ஊக்கத்தொகையாகவும் இந்த ரூ. 15,000 தரத்துக்கான அந்த வேலை, அந்த முயற்சியில தற்போது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் பார்த்தீங்கன்னா, இப்ப தெரிய வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டத்த கேட்குறப்ப எதுக்காக குறிப்பா மாணவர்கள், மாணவியர்களுக்காக முதல்வர் விஜய் அவர்கள் 1 வருஷத்துக்கு அதிகபட்சம் ரூ. 15,000 வரைக்கும் தரத்துக்கான இந்த ஸ்கீம் முடிவ முதல்வர் விஜய் அவர்கள் எதுக்காக எடுத்திருக்காரு? இந்த பிளான் திட்டம் எல்லாத்தையுமே யார பார்த்து, எத பார்த்து நம்ம தமிழ்நாட்டிலயுமே இந்த திட்டத்த செயல்படுத்தலாம் அப்படின்னு தற்போது நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் நம்ம தமிழகத்தில இந்த திட்டத்த துவங்க இருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டு இன்னும் முழுசா 10 நாள் கூட ஆகல. ஆனா, அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, அதிரடியான பல அறிவிப்பு நம்மளால நம்பக்கூட முடியாத அளவுக்கு, கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாத நெறைய அறிவிப்புகள தொடர்ந்து தமிழகத்தில ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். அந்த லிஸ்ட்ல இப்ப தமிழ்நாட்டில படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர், மாணவியர்கள் அவங்க எல்லாருக்குமே ஆண்டு ஒன்றுக்கு ஸ்டார்ட்டிங் தொகை 10,000த்துல இருந்து அதிகபட்சமான தொகை 15,000 வரைக்கும். அதாவது 1வது, 2வது படிக்கிற அந்த மாதிரியான சின்ன சின்ன பசங்களுக்கு ரூ. 10,000 அதிகபட்சம் 12வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவியர்கள் அவங்க எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ரூ. 15,000 வரைக்கும். இப்படி ஆண்டு ஒன்றுக்கு மாணவர்கள், மாணவியர்கள் அவங்க அவங்களுடைய அப்பா, அம்மா அவங்களுடைய அக்கவுண்ட்ல அந்த பணத்த செலுத்துற மாதிரியான இந்த திட்டத்துக்கான வேலைய தற்போது தமிழகத்தில துவங்கியிருக்காங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் படிக்கிறவங்க, மாணவர்கள், மாணவியர்கள் அவங்கள ஊக்குவிக்கும் விதமாக இந்த உதவித்தொகைய குடுத்து, அவங்களுடைய குடும்ப சுமைய குறைச்சு, படிக்கிறதுல மாணவர்கள் கூடுதல் ஆர்வம் அவங்களுக்கு ஏற்படுற மாதிரியான இந்த விஷயத்த முதல்வர் விஜய் அவர்கள் செயல்படுத்த இருக்காரு. இந்த திட்டத்த எங்கேருந்து நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அப்படியே நம்ம தமிழ்நாட்டிலயுமே இத செயல்படுத்தலாம் அப்படிங்கிற முடிவ எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எங்க இருந்தும் இல்ல. நம்ம பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திர பிரதேஷ், ஆந்திராவுல தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான திட்டம் தற்போது நடைமுறையில இருக்கு. இப்ப அங்க முதல்வராக இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு வருஷமும் அங்க படிக்கிற எல்லா மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாருக்குமே இந்த உதவித்தொகை, ஊக்கத்தொகைய அவங்களுடைய பெற்றோர்கள் அக்கவுண்ட்டுக்கு சந்திரபாபு நாயுடு குறைஞ்சபட்சம் 10,000த்துல இருந்து அதிகபட்சம் 15,000 வரைக்கும் அவங்க பெற்றோர்கள் அக்கவுண்ட்ல குடுத்துக்கிட்டு இருக்காரு சந்திரபாபு நாயுடு. குறிப்பா ஒரு குடும்பத்துல 3 இல்லன்னா 4 பிள்ளைகள் இருந்தா, அவங்க எல்லாருடைய அக்கவுண்ட்டுக்குமே ஒவ்வொருத்தருக்கும் கிட்டத்தட்ட 10ல இருந்து ரூ. 15,000 வரைக்கும் 4 பேர் படிச்சா 4 பேருக்குமே கிட்டத்தட்ட இந்த உதவித்தொகைய சந்திரபாபு நாயுடு ஒவ்வொரு வருஷமும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுறப்ப அவங்களுடைய பெத்தவங்க அக்கவுண்ட்ல இந்த பணத்த அவரு குடுக்குறாரு. இதற்காக ஆந்திரா கவர்மெண்ட் அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, படிப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சில காரணங்களால ஒரு சில குடும்பத்தார்கள் அவங்க மாணவர்கள பள்ளிக்கு அனுப்புறதில்ல. அவங்களுடைய குடும்ப சுமைய குறைச்சு அவங்க கண்டிப்பா குறைஞ்சபட்சம் 10, 12 வரைக்கும் எல்லாருமே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வருஷம் வருஷம் இந்த தொகைய மாணவர்களுக்கு குடுத்து, அவங்க படிக்கிறதுக்காகவே குடுக்கக்கூடிய தொகை அப்படிங்கிற மாதிரி இந்த தொகைய குடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆந்திரா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்வர் விஜய் அவர் கூட பார்த்தீங்கன்னா, கட்சி துவங்குனதுக்கு அப்புறமா நெறைய மாணவர்கள், மாணவியர்கள் அவங்க எல்லாருமே கூப்பிட்டு நல்ல மார்க் எடுத்தவங்க நெறைய பேருக்கு பரிசு குடுத்து, அவங்க எல்லாரையுமே நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியே அவரு ஊக்குவிச்சிருந்தத நம்ம எல்லாருமே கண் கூட பார்த்துருக்கோம். அதே தான் இப்ப முதல்வராக ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அவர்கள் செயல்படுத்தியிருக்க இதே திட்டத்த தமிழ்நாட்டிலயுமே கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கட்டும், பிரைவேட் ஸ்கூலாக இருக்கட்டும், அதாவது உயர்தர ஸ்கூல் கிடையாது. சாதாரண நடுத்தர பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் பரவால்ல. படிக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவங்க எந்தெந்த கிளாஸ்ல படிக்கிறாங்களோ, அதுக்கு தகுந்தது போல ஆரம்பத் தொகை 10,000த்துல இருந்து அதிகபட்ச தொகை 15,000 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க பெத்தவங்க அக்கவுண்ட்ல இந்த பணத்த குடுத்து, அந்த பசங்கள இன்னும் நல்லா படிக்க வைக்கிறதுக்காக பெத்தவங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தமிழக அரசு தரப்புல இருந்து இந்த நிதி உதவிய தரத்துக்கான அந்த ஏற்பாடு வேலையில இப்ப ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. இத எதுக்காக ஃபர்ஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் செய்யணும்? ஏன்னா, ஏற்கனவே குடும்ப தலைவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 2,500 தரத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த ரூ. 15,000 உதவித்தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஒரு மாணவருக்கு மட்டுமே இவ்வளவு தொகை எதுக்காக தரணும் அப்படின்னு இந்த ஸ்கீம பார்க்குறப்ப கண்டிப்பா இத பார்க்குற நெறைய பேருக்கு நிச்சயமாக தோணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான காரணங்களாக என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுதுன்னா, மகளிர் உரிமை தொகை ரூ. 1,000 அது வந்து திமுக அவங்களுடைய ஆட்சி காலத்தில அவங்க துவங்கின அந்த ஸ்கீம் அது. என்னதான் விஜய் அவர்கள் அதை ரூ. 2,500 கூட்டி அதிகமாக குடுத்தா கூட,
நாங்க துவங்குன ஸ்கீம் தான் அப்படின்னு என்னைக்கும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திமுக காரங்க. அதேபோல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நேற்று முன்தினம் அம்மா உணவகத்த தமிழ்நாடு முழுக்க புதுப்பிச்சு, நல்ல உயர்தர சுவையான ஆரோக்கியமான உணவ ஏழை எளிய மக்கள் அவங்க எல்லாருக்குமே தரத்துக்கான அந்த அதிரடி உத்தரவு, அந்த அறிவிப்பும் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் என்னதான் அத நல்லா எடுத்து நடத்தி உயர் தரத்தில மக்கள் எல்லாருக்குமே அந்த உணவ அவர் வழங்கினாலும், அதுவும் பார்த்தீங்கன்னா, அதிமுக அந்த காலத்தில துவங்குனது, ஜெயலலிதா அவங்க துவங்குன அந்த அம்மா உணவகம் அது. ஸோ அதுக்கும் ராயல்டி கேட்டுக்கிட்டு அந்தந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்துருவாங்க. ஸோ இதனால முதல்வர் விஜய் அவர்கள் அவர் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் மக்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நலத்திட்டம் குடுக்கணும். முக்கியமா மாணவர்கள், மாணவியர்கள் அவங்க தான் நம்ம எதிர்காலம், வருங்காலமே அவங்க தான். ஸோ அவங்களுடைய வாழ்க்கைய ஊக்குவிக்கும் விதமா, அவங்களுடைய படிப்ப அடுத்த தரத்துக்கு கொண்டு போறதுக்கு ஊக்குவிக்கும் விதமா, தமிழக அரசு, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு கடந்த 2 வருஷமா இந்த மாதிரி அங்க படிக்கக்கூடிய எல்லா மாணவர்கள், மாணவியர்கள் அவங்களுடைய அக்கவுண்ட்ல இந்த மாதிரி 10ல இருந்து அதிகபட்சம் 15,000 வரைக்கும் இந்த மாதிரியான தொகை அவங்களுக்கு குடுக்கப்படுது. அவங்க பெத்தவங்க கைக்கு இந்த காசு வந்து போது. அவங்க அந்த பணத்த எடுத்து அந்த மாணவர்களுக்கு செலவு பண்றாங்க. இதனால ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நெறைய பெத்தவங்க சந்திரபாபு நாயுடு அவருக்கு நன்றிகள சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ஸ்டாட்டிக்ஸ நம்ம தமிழ்நாட்டிலயுமே கொண்டு வரலாம் அப்படின்னு இப்ப அதற்கான வேலைகள், ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில நம்ம தமிழ்நாடு முழுக்க மொத்தம் எத்தனை மாணவர்கள் எல்கேஜில இருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட 1,00,00,000க்கும் அதிகமான பேர் தமிழ்நாட்டில படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் அவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட 40ல் இருந்து 45 லட்சமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுது. ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு முதல்வர் விஜய் அவர்கள் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல் கட்டமா இந்த உதவித்தொகைய குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஏன்னா, ஒரே தவணையில தமிழ்நாட்டில இருக்கிற 1,00,00,000 மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரே வாட்டி இந்த உதவித்தொகைய குடுக்கறது நிச்சயமாக அது அவ்வளவு எளிதில் குடுக்கக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இது இருக்காது. அதனால ஃபர்ஸ்ட்டு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு குடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதேபோல ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு 10,000த்துல இருந்து கிட்டத்தட்ட ரூ. 15,000 வரைக்கும் தரப்படுது. ஆனா, நம்ம தமிழ்நாட்டின் நிலைமை தற்போது மோசமாக இருக்கு அப்படிங்கிறதால கண்டிப்பா ரூ. 15,000 வரைக்கும் அதிகபட்சம் தர்றது கண்டிப்பா கஷ்டம் தான். ஆனா, அந்த தொகை கொஞ்சம் கம்மியாக அதிகபட்சம் ரூ. 10,000 குறைஞ்சபட்சம் ரூ. 5,000 கூட குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில முதல்வர் விஜய் அவர்கள் அவர் தனித்துவமா மக்களுக்கு உதவி செய்ற மாதிரியான ஏதாச்சும் ஒரு உதவி ஸ்கீம் மக்களுக்கும், முக்கியமா மாணவர்கள் அவங்கள டார்கெட் பண்றாரு விஜய் அவர்கள். மாணவர்கள் அவங்களுக்கு உதவி செய்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்கீம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த ஸ்கீம் கண்டிப்பா தமிழ்நாட்டு மக்களுக்கும் பயன்படணும். அதேபோல மாணவர்கள் அவங்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஸ்கீமாக இருக்கணும் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த முடிவு அவரு எடுத்திருக்காரு. ஸோ இது கண்டிப்பா இன்னைக்கு துவங்கி நாளைக்கு முடியிற விஷயம் கிடையாது. இது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ். அதனால இதற்கான வேலை கண்டிப்பா மெதுவாக தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு கடந்த 2 வருஷமாக இந்த ஸ்கீம அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே குடுத்துட்டு இருக்காரு. நம்ம முதல்வர் விஜய் அவர்களும் இந்த திட்டத்த கையில எடுத்திருக்காரு. ஸோ ஆந்திராவுல சந்திரபாபு நாயுடு அவரு எடுத்திருக்க அதே ஸ்கீம இப்ப நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சரான விஜய் அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கும் அதே ஸ்கீம இப்ப தரத்துக்காக அவர் கையில எடுத்திருக்காரு. ஸோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நிச்சயமா கமெண்ட்ல சொல்லிடுங்க.